இந்த காலை வேளையிலும் அப்பா நீர் எங்கள் மத்தியில் ஆண்டவரை கடந்து வந்து எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் தூய ஆதி தூய தேவனாக சர்வ வல்லமுள்ள தேவனாக நீர் எங்கள் மத்தியில் கடந்து வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் இருதயங்களிலும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறீர் என்பது விசுவாசத்தோடு இந்த நாளையும் இந்த நேரத்தையும் கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வருகிற ஒவ்வொரு இந்த ஆராதனைகளில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு மேலும் உங்களுடைய ஆளுகையின் பிரசன்னம் ஆண்டவரை தங்கி இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. வர தடைப்பட்ட ஒவ்வொரு துரிதமாக நீரை அழைத்து வரப்போகிற தயவுக்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீரை உன்னதமான தேவனாக பரிசுத்தமான தேவனாக எங்கள் மத்தியில் கடந்து வந்து நீங்கள் ஒவ்வொரு நிரப்ப போகிற தயவுக்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா எல்லா ஆண்டவரே பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு உற்சாகத்தினால உங்களுடைய மகிழ்ச்சியினால நிறைத்து நீங்கள் நடத்த போகிற தயவுக்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. வருகிற ஒவ்வொரு ஒரு பெரிய மாற்றத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஆண்டவரே இந்த ஆராதனைகளின் மத்தியில் நீர் மகிமைப்பட போகிற தயவுக்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வெள்ளம் உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உம்மை பாடும்போது அப்பாவும் ஆண்டவரே ஆனந்த களிப்புள்ள இதயத்தோடு நாங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா கவலைகள் கண்ணீர் எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரே எங்கள் மேலான ஆண்டவர் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் மகிழ்ச்சியோடு துதிக்க நீர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பாடும்போதே நாங்கள் துதிக்கும் போதே எல்லா தடைகளையும் கத்து நீங்கள் உடைத்து போடுவீர் என்ப விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டவரை உம்மை துதிக்க நீர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டப்பா நீர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க நீங்கள் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்மை ஆராதிக்கும் போதும் நீர் எங்களை நிறைத்து நடத்துங்க பரிசுத்த ஆவியானவரே. எங்கள் ஒவ்வொருவரும் மகிமையினால் நிறைத்து நீரே ஆளுகை செய்து நடத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய மகிமை மாத்திரமே இந்த ஆலயம் முழுவதும் நிரப்ப வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை இந்த இடத்தை முழுவதும் நிரப்ப வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தை முழுவதும் நிரப்ப வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வருகிற ஒவ்வொருவரும் உள்ளே ஆண்டவரை ஸ்தோத்திரம் வரும்போதே ஆண்டவரை உம்முடைய பிரசனத்தை உணரத்தக்கதாக கர்த்தர் நீங்க மகிமையாக இறங்கி கிரியை செய்ய போற தயவுக்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாம மாத்திரமே பயப்படுவதாக நீர் மாத்திரமே உயர்ந்திருப்பீராக. மீதியான நேரத்தை எல்லாவற்றையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேளையை கொடுத்திருக்கிறீர். எத்தனை பேர் அவரை இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கு உற்சாகமா இருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அவர் நாமத்தை போற்றி பாடி அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே ஆனவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கு கர்த்தாவே தேவர்களே, கர்த்தாவே தேவர்களே, உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் பெரியவர் ஆண்டவரே. கர்த்தாவே தேவர்களே, உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
இருக்கும் பொழுது நாங்கள் எதற்கும் அஞ்ச தேவையில்லை ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. நீரே பெரியவர், நீரே பெரியவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya. எல்லோரும் கொள்ளை உயர்த்தி அவர் நாமத்தை போற்றுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தாய் என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தாய் என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஓ எல்லோஹே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 நான் உம்மை நம்பி வந்தேன், உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தாய் என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தாய் என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஓ எல்லோஹே எல்லோஹே நான் உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 நான் உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். ஓ காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஓ எல்லோஹே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 நான் உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். வேண்டியோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நாம் தங்கினதை சுகந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நாம் தங்கினதை சுகந்திரமாக மாற்றி தந்தீர். ஓ எல்லோஹே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 நான் உம்மை நம்பி வந்தேன், உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தாய் என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தாய் என்னை கைவிடல. வெறும் கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்து. வெறும் கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஓ எல்லோஹே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 நான் உம்மை துதிப்பேன். ஓ எல்லோஹே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோஹே 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 நான் உம்மை துதிப்பேன். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹalleluya. நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நிரப்புங்க ஆண்டவரே எங்கள். ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
உந்தன் ஆவியை நீர் ஊற்றும், உந்தன் விடுதலை நீர் தாரும், உந்தன் ஆவியை நீர் ஊற்றும் ஊற்றுமே. உந்தன் ஆவியை நீர் ஊற்றும், உந்தன் விடுதலை நீர் தாரும், உந்தன் ஆவியை நீர் ஊற்றும் ஊற்றுமே. ஊற்றிட வேண்டுமே, என்னை நிரப்பிட வேண்டுமே, தந்திட வேண்டுமே அக்கினி. ஊற்றிட வேண்டுமே, ஊற்றிட வேண்டுமே. ஆமென் ஆண்டவரே, என்னை நிரப்பிட தாகத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தந்திட வேண்டுமே அக்கினி. வானம் திறந்து ஊற்றும், வல்லமை நீர் ஊற்றும், என் வாழ்க்கையை நீர் மாற்றும் ஊற்றுமே. வானம் திறந்து ஊற்றும், வல்லமை நீர் ஊற்றும், என் வாழ்க்கையை நீர் மாற்றும் ஊற்றுமே. ஊற்றிட வேண்டுமே, ஊற்றிட வேண்டுமே, என்னை நிரப்பிட வேண்டுமே, தந்திட வேண்டுமே அக்கினி. ஊற்றிட வேண்டுமே, என்னை நிரப்பிட வேண்டுமே, தந்திட வேண்டுமே அக்கினி. வானம் திறந்து ஊற்றும், வல்லமை நீர் ஊற்றும், என் வாழ்க்கையை நீர் மாற்றும் ஊற்றுமே. வானம் திறந்து ஊற்றும், வல்லமை நீர் ஊற்றும், என் வாழ்க்கையை நீர் மாற்றும் ஊற்றுமே. ஊற்றிட வேண்டுமே, ஊற்றிட வேண்டுமே. ஹல்லேலூயா இயேசுப்பா, எல்லாரும் உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நாங்கள் எங்க இருந்தாலும் ஆண்டவரே எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஒரு புதிய தொடுதல் தாரும் ஆண்டவரே. உங்களை புதிதாய் நாங்கள் உணர வேண்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீர் பெரியவர் பெரியவர் பெரியவர், பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே. ஹல்லேலூயா. அக்கினி. வானம் திறந்து ஊற்றும், எல்லாரும் கரங்களை தூக்கி வல்லமை பெற்றுக்கொள்வோம், வாழ்க்கையை நீர் மாற்றும் ஊற்றுமே. வானம் திறந்து ஊற்றும், வானம் திறந்து ஊற்றும், வல்லமை நீர் ஊற்றும், என் வாழ்க்கையை நீர் மாற்றும் ஊற்றுமே. ஆண்டவரே, ஹல்லேலூயா, நிரப்புங்க ஆண்டவரே. ஊற்றிட வேண்டுமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு வல்லமையால் ஆண்டவரே எங்களை புதிதாய் ஆண்டவரே ஒரு முறை தரும் ஆண்டவரே. அக்கினி. ஹல்லேலூயா, நன்றி நன்றி அப்பா, எங்களோடு நீர் இருக்கிறீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களிடத்துல பேசுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 மகனே மகளே என்று அன்போடு ஆண்டவரே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். அக்கினி. நன்றி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவருக்காக ஏங்கி இருக்கிறீங்க? கரங்களை தூக்கி அவரிடத்துல பேசுவோமா? இயேசுப்பா, நாங்கள் ஒண்ணுமில்லை ஆண்டவரே, முற்றிலுமாய் ஆண்டவரே எங்களுடைய அநேக வருத்தங்கள் வேதனைகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரே உங்களோட பாதப்படியில் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களோட ஆண்டவரே நாங்கள் படகுல போயிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவரே எதை கண்டு நாங்கள் அஞ்ச வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி நன்றி அப்பா, நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களோடு ஒவ்வொரு வேலையிலும் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரே நீர் வாருமே, நீரே நீர் வேண்டுமே, நீரே நீர் போதுமே, ஆவியானவரே.
இப்போதுமே எங்கள் ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே எங்கள் ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உங்களே பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு பொழுதும் கைவிடாத தேவன் நீரே ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய சிறகுகளின் நிழலில் ஆண்டவரே எங்களை வைத்து மறைத்துக் கொள்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya ஹalleluya. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தை நீர் முற்றிலுமாய் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. முற்றிலுமாய் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. முழுவதுமாய் ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீரே பொறுப்பெடுத்து எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. நிறைவே நீர் எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே முழுவதுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya. பேதுரு நிழல் பட்ட ஆண்டவரே, குணமில்லாதவர்கள் ஆண்டவரை சுகமடையும் படி ஆண்டவரே எங்களையும் நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. உங்கள் வல்லமையினால் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. இது ஆண்டவரை நாங்கள் கடந்து போகும் பொழுது ஆண்டவரே உங்கள் வார்த்தையை கேட்ட ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஒரு சுகத்தை தாரும் ஆண்டவரே. நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவர். உங்கள் பிரசன்னத்தில் ஆண்டவரே முழுவதுமாய் ஆண்டவரே நாங்கள் முழுமை அடைகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உங்க பிரசன்னத்தில் ஆண்டவரே உங்களையே நோக்கி பார்க்கிறோம். உங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆமென். ஹalleluya. ஆமென். இந்த காலை வேளை எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்லா உற்சாகமா நல்லா கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா? இந்த ஆராதனை மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மோடு கூட இடைப்பட்டார். கர்த்தர் ஆராதிப்பது எப்பொழுதுமே அது மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஹல்லேலூயா. எப்படி நம்ம ஒரு இடத்துக்கு நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறோமோ, அது ஏதோ ஒரு பிடிச்ச ஒரு வெளி தேசத்துக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் வருதோ, அதை காட்டிலும் வெளியேற பெற்றதாக இருக்குது நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காண்கிற அந்த மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. எத்தனை பேரால் சொல்ல முடியும் கர்த்தருடைய சமூகத்தில் நித்திய ஆனந்தம் நித்திய மகிழ்ச்சியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு? ஹல்லேலூயா. இன்னும் நல்லா கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. இந்த மாதத்திலும் இத்தனை நாட்கள் கர்த்தர் நம்ம நடத்தியிருக்கார். 2 வாரங்கள் முடிந்து நம்ம கர்த்தரை ஆச்சரியமா அதிசயமா நடத்தி வரார். அந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி இப்பொழுதும் நம்முடைய காணிக்கைகளை நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் செலுத்த போகிறோம். ஒரு பாடலை பாடும்போது நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு செலுத்தலாம். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா. நம்ம கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து இந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நேரத்திற்காக, இந்த விசேஷித்தமான இந்த நாளுக்காக நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து நன்றி சொல்லி, ஆண்டவரே
நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலும் கடந்து வந்து அப்பா உம்முடைய சமூகத்தை நாங்கள் உணரத்தக்கதாக, உம்முடைய அன்பை உணரத்தக்கதாக ஆராதனைகள் மத்தியில் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கும் போது ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்து களி கூர்ந்து நாங்கள் நித்திய மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்பதை விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையிலும் ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த காணிக்கைகள் படைக்கப்பட்டது ஆண்டவர் உங்களுடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு கரங்களையும் நீர் பலப்படுத்தி 60 100 நீர் அதை பெருக செய்ய போகிற தயவுக்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து எங்கள் தாளந்துகளையும் நேரங்களையும் எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரை கொடுக்க நீர் கிருபை செய்வே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் அப்படியாக ஒவ்வொரு காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் பட்டணத்திற்காக எங்கள் தேசத்திற்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலும் எங்கள் பட்டணத்திலும் ஆண்டவரே உம்முடைய அன்பு இன்னும் அதிகமாக வெளிப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் உம்முடைய வார்த்தையினால் நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொரும் நிரப்பி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுத்தந்து வழிநடத்துகிற ஆவியான தேவன் நீர் எங்கள் மத்தியில் கடந்து வந்து கிரியை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்திற்காக நாங்கள் வாஞ்சித்து ஆண்டவர், உம்முடைய சமூகத்துக்காக நாங்கள் வாஞ்சித்து மகிழ்ந்து களி கூர்ந்து நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் மாத்திரமே மயப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த காலை வேளையிலும் நம்ம மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தீமோத்தேயன் இருக்காங்க. நம்ம கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய தாசனையும் நம்ம கரங்களை தட்டி நம்ம உற்சாகணும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நம்ம சிறு கூட்டமாக இருந்தாலும் தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தர் நமக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை மூலம் வைத்திருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த கால வேளையிலே நீ வைத்திருக்கிறதான உம்முடைய வார்த்தை நீர் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியான தேவன் ஆண்டவரே, குமாரனை உயிர்ப்பித்த தேவனுடைய வல்லமை இந்த கால வேளையிலே எங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் இந்த கால வேளையிலே எங்களுக்கு அனுப்புவீராக. தேவ பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, உம்முடைய தேவ தூதர்கள் இந்த இடத்துல இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். சேராபீன்களும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடி துதித்து கொண்டிருக்கிற வேளையில நாங்களும் ஆண்டவரே உம்மை சேர்ந்து உம்மை ஆராதித்து இந்த ஆராதனையிலே தொழுது கொள்ள உடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே என்னை மறைத்து உடைய வார்த்தையை மாத்திரம் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவாவியானவர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், அல்லேலூயா, ஆமென். தமிழ் சபையில் இருக்கிற அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாருக்கும் ஃபாதர்ஸ் டேயோட வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. இங்கிலீஷ் சபையில் இருக்கிற பெற்றோர்களுக்கும் நான் இயேசுவின் நாமத்தினாலே ஹாப்பி ஃபாதர்ஸ் டே வாழ்த்துதலை சொல்லி இந்த வார்த்தைக்குள்ளே கடந்து போல யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்கள். வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த ஒரு வார்த்தை. 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். 34, Psalms 34 verse 1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. இந்த காலவேளையிலே நம் தியானிக்க போற ஒரு தேவனுடைய வார்த்தை இதுதான். தாவீது ராஜா கர்த்தரை பார்த்து அவன் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. ஓகே, நம்ம வாயில் என்ன இருக்கணுமா? அவருக்கு துதிக்கிற துதி இருக்கணுமா? நம்ம எக்காலத்திலும் என்ன செய்யணுமா? அவரை துதிக்கணும். ஸோ இந்த 2 காரியங்களை இந்த காலவேளையிலே நாம் தியானிக்க நான் ஆசைப்படுகிறேன். எக்காலத்திலும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய பாடுகள் மத்தியில் இருக்கும்பொழுது, கஷ்டத்தில் இருக்கும்போது, மகிழ்ச்சியாக இருக்கும்போது, துன்ப வேலையில் இருக்கும்பொழுது, நம்ம எந்த ஃபீலிங்ஸ் ஓட இருக்கிறோமோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுமா? கர்த்தரை துதிக்க வேண்டும். நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியாக இருக்கும் போது இன்றைக்கி நல்லா இருக்கேன்,
இன்றைக்கி கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் சில பேர் நெருக்கப்படுகிற நேரத்தில் மட்டும்தான் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு காரியம் பார்க்குறோம். ஆனால் தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும், இங்கிலீஷில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, ஆல்வேஸ் ஆல்வேஸ் ஐ வில் எக்ஸால்ட் த லார்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ், ஹிஸ் பிரைஸ் வில் ஆல்வேஸ் பி ஆன் மை லிப்ஸ். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னென்னு சொன்னால், நம்முடைய வாயில் என்ன இருக்குது, தேவனுக்கு துதிக்கிற துதி இருக்கிறதா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பைபிளில் ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்குது, துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து வரக்கூடாதுன்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் தேவன் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், நாம் அவரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இங்கே துதிக்கிறதுல தாவீதை ஒரு எக்ஸ்பர்ட்டாக பார்க்கல, ஒரு முன்மாதிரியாய் இந்த காலை ஆராதனையில நம்ம பார்க்க போகிறோம். தாவீது ஏன் தேவனை அதிகமாக துதித்தான் என்று சொல்லி பார்க்க போனால், பேக்ரவுண்டில் இந்த காலவேளையிலே நீங்கள் அறிந்து கொள்வது எனக்கும் உங்களுக்கும் நலமாக இருக்கும் என்று சொல்லி ஆவியானவர் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரா, செவியை சாய்த்துகிறார், அவர்களை தப்புவிக்க அன்புள்ளவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் அன்புள்ளவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார். God loves you so much. நீங்க துதிக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் நம்ம மேலே எப்படி இருக்கிறாரு, அன்பா இருக்கிறார். God is so full of love. இந்த காலவேளையில தாவீது அவன் என்ன பண்ணா, தேவனை எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை துதித்தான். எல்லா சூழ்நிலையிலும் அவன் எப்படி இருந்தான், இந்த இடத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டு வனாந்தரத்தில் இருந்தான். அந்த நேரத்தில் யாரை கூப்பிட்டான், அவன் தேவனை நோக்கி பார்த்தான். இங்கே கொஞ்சம் பேக்ரவுண்டை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வார்த்தைக்குள்ளே போலான்னு பார்க்குறேன். யார் தாவீது, எந்த குடும்பத்திலேருந்து வந்தான், பின்னணி அதை பார்க்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அவனுடைய அப்பா உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஈசா யாருன்னு பார்த்தீங்கன்னா, போவாஸை பேரனாக இருந்தான். அந்த குடும்பத்திலேருந்து வந்தவன். போவாசு ஒரு பெரிய பணக்காரன், ஈசா மில்லினர். அந்த குடும்பத்திலேருந்து வந்தவன் தான் இந்த ஈசாவுடைய எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க, ஈசாவுக்கு 7 பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் 8வது மகன் தான் தாவீது. ஆனால் என்னன்னு இங்கே பார்க்க போனால், இந்த ஈசாவுடைய வாழ்க்கையில் முதிர் வயது உள்ளவனா இருந்தான். அவனை ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மதிச்சாங்க. சனகரிப் ஆலோசனை சங்கத்தில் ஒரு தலைவராக இருந்தான் இந்த ஈசா. ஸோ ஹி வாஸ் இன் அ குட் பொசிஷன். ஒரு முதிர் வயது உள்ளவன், நல்ல ஆலோசனை சங்கத்தில் ஒரு நல்ல தலைவர் பதவியில் இருந்தான். அது மட்டும் இல்லை, அவன் என்ன பண்ணான், 7 பிள்ளைகள் இருந்தாங்க அவனுக்கு, சரிங்களா. அவன் மனைவி ஈசா இஸ்ரவேல் கோத்திரத்தில் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அவனுக்கு. ஏன்னா போவாசு ரூத்தை திருமணம் செய்ததுனாலே, மோவாபிய ஸ்திரீயான ரூத்துவை திருமணம் செய்ததுனாலே அங்கே ஒரு சலசலப்பு இருந்துச்சு. எப்படி சனகரிப்பு கூட்டத்தில் தலைவலாக இருக்க முடியும், அவன் வேற ஒரு ஜெனரேஷன்லேருந்து வந்தவனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு தலைகுனிவு ஏற்பட்டது. அவன் ஆலோசனை சங்கத்திலேருந்து தள்ளப்பட்டான் ஈசா. அவனுடைய மனைவி இடத்திலிருந்து ஜனங்கள் பிரித்தார்கள். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தாவீதோட பிறப்பை நீங்கள் அறிந்து கொள்வது நலமாக இருக்கும். ஈசா என்ன பண்ணுறான், அவனுடைய நிந்தை போகணும்னு சொல்லிட்டு அவனுடைய வேலைக்காரி அவளை கூப்பிட்டு சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு பிரச்சனைலாம் நிறைய இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன், நான் உன்னை 2வது திருமணம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அவன் என்ன பண்ணுறா, போயிட்டு தாவீதோட மனைவி கிட்ட சொல்கிறான், இது மாதிரி அவன் தாவீது இது மாதிரி பிளான், இது மாதிரி ஈசா இது மாதிரி பிளான் வச்சிருக்கிறாரு, 2வது மனைவியை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறான், அன்று இரவு வேலைக்காரி மாதிரி சொந்த மனைவி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறா. அந்த இடத்துல பிறந்த பிள்ளை தான் தாவீது. அதனால் என்ன பார்த்தீங்கன்னா, தாவீதை தன் தகப்பன் அதிகமாய் வெறுத்தார். அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் சொல்லுதான், நான் துர்குணத்தில் உருவானேன், சங்கீதம்
51:5 51ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். தாவீது சொல்றான் ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நெருக்கத்தை பற்றி ஆண்டவரை நோக்கி சொல்றான். சரிங்களா? அவன் தகப்பன் வீட்டிலே அவனுக்கு பிரச்சனை இருந்தது. தாவீதோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஆடு மேய்க்கிறவன் ராஜாவாயிட்டான் அந்த கதை தான் தெரியும் எல்லாருக்கும், கரெக்டா? ஆனால் பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா சொந்த தகப்பனாலே வெறுக்கப்பட்ட ஒரு மகன் தான் தாவீது. தன்னுடைய 7 சகோதரனாலே வெறுக்கப்பட்டவன் தான் தாவீது. அவனை சும்மா ஒரு இன்னொருத்தருக்கு பிறந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க தாவீதை அவனோட சொந்த குடும்பத்தில். அதனால தான் அவனை என்ன பண்ணிட்டாங்க, லீஸ்ட். இவங்க எல்லாரும் நல்ல பதவியில் இருந்தாங்க சகோதரர்கள். ஆனால் தாவீது மாத்திரம் ஆடுகளை மேய்ப்பதற்காக வனாந்தரத்திலே அவனை என்ன பண்ண கொண்டு போய் விட்டுட்டாங்க. He was doing least common denominator. சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவனா கேஷுவலாக எல்லார் வீட்லேயும் எடுத்துக்கினே பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா படிச்சிருந்தாலும் ஒருத்தர் சாதாரணமாக படிக்காமல் இருப்பாங்க. அவங்கள பற்றி ரொம்ப சொல்ல மாட்டாங்க, ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல மாட்டாங்க. நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவர் ஏன்னா டிரைவராக இருப்பார், இவங்களாம் ஆஃபீஸராக இருப்பாங்க. தம்பி டிரைவர், தம்பி டிரைவராக இருக்கிறான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, கரெக்டுங்களா? ஸோ இது கொஞ்சம் கீழே கம்மி இருக்குது, செகண்ட் காலர் ஜாப் மாதிரி சொல்லிடணும். ஸோ இங்கே இந்த இடத்துல தாவீது கூட ஒரு மாதிரி தான் ட்ரீட் பண்ணப்பட்டான். அவன் புறஜாதி மாதிரி, தே ட்ரீட்டட் லைக் புறஜாதி மாதிரி, அந்நியனாக இருந்தான், மதிக்கப்படாதவனாக இருந்தான். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த காலை வேளையில் தேவனுடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் தாவீதோட சூழ்நிலையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், உங்கள் குடும்பத்தாரே உங்களை வெறுக்கலாம், உன் சொந்த தகப்பன் உன்னை வெறுக்கலாம், உன்னுடைய சொந்த தாய் உன்னை வெறுத்து விடலாம், உன்னுடைய சொந்த சகோதரர்கள் உன்னை அந்நியரை போல ட்ரீட் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை பயங்கரமான ஒரு அடிமைத்தனத்தில் இருந்ததான தாவீது சொல்லுறான். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாஸ்டர் வாசிங்க. சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். When my father and my mother forsake me, then the Lord will take me up. Then the Lord will take me up. இந்த காலவெளியில் இது தீர்க்க தரிசன வார்த்தைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. உன் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் யார் உன்னை சேர்த்துக் கொள்வார்? கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்கிறார். எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்து தாவீது இந்த வார்த்தையை சொல்றான். ஆண்டவர் எல்லாரும் கைவிட்டாலும் he will take me up. அது நான் செல்ல குட்டியாக இருக்க வேண்டிய ஒரு தாவீது. யோசித்து பாருங்களேன், சாதாரண ஒரு குடும்பத்தில் எல்லார் வீட்லேயும் கடைசி பிள்ளைங்களை செல்ல குட்டியாக வச்சுருப்பாங்க, கரெக்டுங்களா? எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, கடைசி பையன் ரொம்ப செல்லம் தான் எல்லார் வீட்லேயும். ஆனால் தாவீது சப்போஸ் டு பி ட்ரீட்டட் இன் சச் அ வே. தாவீது அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானம் தான் அவனுக்கு கொடுத்துருக்கணும். ஆனால் அவனை புறஜாதியாய் அடிமையாய் அவங்க சொந்த வீட்டில் நடத்துனாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவனை செல்லக்குட்டியாக இருக்க வேண்டிய அவனை இருக்க விடல. பூமியின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாதவனாக இருந்தான். அவன் வனாந்தரத்தில் தான் போயிருந்தான். அடிக்கடி துரத்திடுவாங்க. அவன் ஆடுகளை மேய்த்து அவன் he was there. அவன் ஒரு வேர்டு சொல்கிறேன், அவன் he was a rejected son. சொந்த குடும்பத்தில் தாவீது அவன் நிராகரிக்கப்பட்ட ஒரு மகனாக இருந்தான். இந்த காலவேளையில் எனக்கு தெரியல, ஒருவேளை உங்கள் ஆஃபீஸில் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருக்கலாம், உன் சொந்த குடும்பத்தில் நிராகரிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கலாம், உடைய சபையில் கூட நீங்கள் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன். வலையிலேயே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமாக சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராய், உனக்கு இருதயத்துக்கு நேராய், உனக்கு நேராய் கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். Receive the word this morning. God is speaking to you. It's not me. The word of God is very clear this morning. A rejected man like David, God was able to establish his life like a king. சாதாரண
துரத்தி விடப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்த தாவீதோட வாழ்க்கையை கர்த்தர் அவன் ஏன் இப்படி மாற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்ரெட், நிறைய சீக்ரெட். சங்கீதங்கள் புஸ்தகம் 69ஆம் அதிகாரம். கொஞ்சம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பைபிள். ஐ வாண்ட் எவ்ரிபடி டு பிரிங் த பைபிள் டு சர்ச். ஓகே, எடுத்துக்கொள்ளுங்க. இங்கிலீஷாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதங்கள் புஸ்தகம் 69ஆம் சங்கீதம். எடுத்துட்டிங்களா எல்லாரும்? ஓகே, நான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அதில் வாசிக்கலாம். 8ஆம் வசனம் வாசிங்க பிரதர். 8ஆம் வசனம். ஓகே, படிச்சிட்டிங்களா? 8வது வசனம் படிச்சிட்டிங்களா? என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்றாரு. அடுத்தது வாசிங்க பிரதர், 22ஆம் வசனம். 20ஆம் வசனம் வாசிங்க. பார்த்தீங்களா, தாவீது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். தாவீது மிகவும் வேதனைப்படுகிறார். எனக்காக பரிதபிக்கிறவர் உண்டோ என்று காத்திருக்கிறேன், ஒருவனும் இல்லை. தேற்றுவதற்கு காத்திருக்கிறேன், ஒருவரும் இல்லை. இந்த சூழ்நிலை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, நீங்க கூட இந்த காலவேளையில் எனக்கு யாராவது ஒரு ஐடியா சொல்லுவாங்களா? என் சூழ்நிலை இது மாதிரி இருக்குது. யாராவது ஒருத்தர் ஆறுதல் சொல்லுவாங்களா? யாராவது ஒருத்தர் ரெஸ்கியூ பண்ணுவாங்களா? யாராவது ஒருத்தர் ஒரு தேவனுடைய வார்த்தை எனக்கு சொல்லுவாங்களா? யாராவது ஒருத்தர் தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி இந்த காலவேளை தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். உங்களை துதிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஒண்ணுமே செய்ய வேண்டாம். சூழ்நிலை பயங்கரமா இருக்குதா? குடும்பத்தில் பிரச்சனையா இருக்குதா? உன் வேலை ஸ்தலத்தில் சூழ்ச்சி நடக்குதா உனக்கு எதிராக? நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிங்க. அவர் துதி எப்பொழுதும் இருக்கட்டும். சூழ்நிலைகள் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ், நாங்க அதெல்லாம் பண்ணிட்டு தான் இந்த இடத்துல வந்து ஆண்டவர் நிற்க வச்சிருக்கிறாரு. பயங்கரமான சூழ்நிலைகள்லாம் கடந்து வந்து இந்த நாளிலே தேவ பர்வதத்தில், தேவ பலிபீடத்தில் பயபக்தியோடு கூட இந்த இடத்துல நிற்க வச்சுக்கிறாருன்னா சும்மா இல்லை, பிரசங்கம் பண்றதுக்கு இல்லை. அந்த சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ அக்கினியில் வேகாதிருப்பாய். எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் யுவர் சிச்சுவேஷன், வாட் இஸ் யுவர் என்வாயன்மெண்ட், வாட் இஸ் த ப்ராப்ளம் டுடே. ஆனால் இந்த சூழ்நிலை தாவீது இப்படியான வார்த்தை சொல்லுகிறார். 69ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க பிரதர். சத்துருக்கள் அவனுக்கு எப்படி இருக்கிறாங்களா? பெருகி இருக்கிறார்கள். வெறுக்கப்பட்டான், பெருகி இருந்தார்கள். யோசிச்சு பாருங்க, வனாந்தரத்தில் இருக்கும்போது வேதத்தில் பார்க்கிறோம், அவன் என்ன, அந்த சிங்கங்களை என்ன பண்ண, வாயை கிழித்து போட்டான். பிரச்சனை வருது, வனாந்தரத்தில் துதிச்சிட்டு இருக்கிறான், அந்த இடத்துல பிரச்சனை இருக்கு அவனுக்கு, அந்த இடத்துலையும். ஆனால் தேவன் அவனை தலையாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. Today, this morning, I will tell you, God is going to bless you not as a tail. நீ வாளா இல்ல, உன்னை தலையாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்றீங்களா? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? I shall not, can you say this word? I shall not be. சொல்லுங்க, நான் தலையாய் இருப்பேன், வாளாய் இருக்க மாட்டேன், இயேசுவின் நாமத்தினால. ஆமென். இந்த வார்த்தையை தேவன் இந்த காலவெளியில் தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் பிரகடனப்படுத்தி இருக்கிறபடினாலே கர்த்தர் உன்னை, தாவீதை, ஒரு தலையாய், ராஜாவாய், சமஸ்து இஸ்ரவேலுக்கு துதித்தபடியினாலே அவனை, he was so patient. வேதத்தில் ரொம்ப கொஞ்சம் தியானம் பண்ணேன் இன்னைக்கு, நேற்று தியானம் பண்ணேன். he was so patient.
அவன் பொறுமையா இருந்தான். ரொம்ப பொறுமையா இருந்தான். எவ்வளோ அவமானம், அவ்வளோ நிந்த, சொந்த பிள்ளை எதிர்த்து வந்தான். அப்படி பிகினிங் டேஸ் ஆஃப் லைஃப், சின்ன பையன்லேருந்து அவனுக்கு அவமானம், பிரச்சனை, சொந்த அப்பானால எல்லாம் இருந்தாலும் கர்த்தரை துதிக்கிறவனாய் இருந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில தேவ ஆவியானவர் என்னையும் உங்களையும் உணர்த்துகிற ஒரு காரியம் என்ன சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு. இந்த காலவேளையில ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, என்னன்னா நீ ஆண்டவரை அதிகமாய் துதிப்பதில்லை. என்ன வருது வாயில? ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போய் நின்ன உடனே அவன் கூட கேங்கு சேர்ந்த உடனே என்ன வார்த்தை வருது? துதிக்கிறது வருதா? Are you getting? Are you praising God? And people able to identify you? இவன் கர்த்தருடைய பிள்ளை, துதிக்கிறவன் அப்படின்னு சொல்கிறாங்களா? இந்த காலவேளையிலே தாவீது நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறார். அவர் எல்லாம் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரித்தார், எப்பொழுதும், ஆல்வேஸ் அண்ட் ஆல் டைம்ஸ். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க, ஆல்வேஸ் அண்ட் ஆல் டைம்ஸ். எந்த சூழ்நிலை வந்தாலும் துதிங்க, சரிங்களா? கர்த்தர் தாவீதை உயர்த்தின தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். துதி உன் வாழ்க்கை துதியாய் மாறணும். அடுத்தது ரெண்டாவது ஒரு நபரை குறித்து நான் பார்க்க போகிறோம். தானியேலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். டேனியல். ஓகே, டேனியல் இதுக்கு ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். தானியேல் எப்படிப்பட்டவங்க? கிரௌடு தான் பதில் சொல்லணும். தானியேல் எப்படிப்பட்டவன்? Who was Daniel? எப்படிப்பட்ட மனுஷன் தானியேல்? ஓகே, ஜெபிக்கிறவன். வெரி குட். வேற ஏதாவது சின்ன பசங்க? இன்டெலிஜென்ட். வெரி குட். நல்ல இன்டெலிஜென்ட்டான ஒரு மனுஷன். உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. தானியேல் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்? ப்ரே பண்றவனா இருப்பான். ஓபே. வெரி குட். நல்ல கீழ்ப்படிதுள்ள ஒரு ஆவியை கொண்ட ஒரு மனுஷனா தான் தானியேல். வெரி குட். வேற ஏதாவது இருக்குங்களா? ஆல்வேஸ் பிரைசிங் காட். வெரி குட். ஓகே, இந்த இன்னைக்கு செய்தியா தான் என்னம்மா? வெரி குட். தானியேல் 3 தினம் 3 வேளை ஜெபித்தவனாய் இருந்தான் என்று சொல்லி வேதத்தில் ஆவியானவர் திருவுளம் பட்டிருக்கிறார், எழுதியிருக்கிறார். 3 times. யோசிச்சு பாருங்களேன். என் ஃப்ரெண்டு ஒரு நாள் வந்தார், என்கிட்ட சொன்னார், டிம்மி யூனோ ஐம் ஃபாலோயிங் டேனியல் அப்படின்னாரு. ரியலிடா அப்படின்னு. ஆமாம், என்ன டைம் இருக்குதோ இல்லையோ 3 வேளை டைம் எடுத்து நான் ஜெபிக்கிறேன், எவ்ரிடே ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்கரேஜ் பண்ணார். ஹி வாஸ் என்கரேஜிங் மீ. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உண்மையாகவே இந்த காலவேளையில் சபையை பார்த்து சொல்கிறேன், இங்கே உட்கார்ந்துருக்கிற அருமையான வாலிப தம்பி, அருமையான தாயே, அருமையான தந்தையே, தானியேலை போல 3 வேளை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணார்? உயர்த்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். இல்லை, அவன் பெரிய படித்தவன்லாம் ஒன்றும் கிடையாது தானியேல். ஆனால் கர்த்தரை தேடுகனா இருந்தான். இங்கே என்ன பார்க்குறோம்? 6ஆம் அதிகாரம் தானியேல் எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கிறதுக்கு முன்பதாக you need to understand the background. Background is Daniel came from Israel to Babylon. And இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமையாய் பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு மனுஷன். அடிமையா வரான். யோசிச்சு பாருங்களேன். ஒரு அடிமையா வந்த பாபிலோனுக்கு வந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால என்ன செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்க போறோம். வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சத்தமா வாசிங்க பிரதர். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். நிறுத்துங்க அப்படியே. தானியேல் யோசிச்சு பாருங்களேன். He was a slave man. ஒரு அடிமைத்தனத்தில் இருந்த வந்த மனுஷன் பாபிலோன் தேசத்தில் எப்படி இருந்தான்னா பிரதானிகளுக்கும் தேசாதிபதிக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். His profile, his positioning himself. அடுத்தது படிங்க. தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் நல்லா இந்த வசனத்தை கேளுங்க. அவனை
விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார். ராஜா செய்யல, நினைச்சார். இவனுக்குள்ள விசேஷித்த ஒரு ஆவி இருக்குது, ஐடென்டிஃபை பண்ணிட்டார். தேவனை அறியாத தரியு ராஜா, ஆண்டவர் தெரியாது. ஆனா அந்த தேவனை தெரியாத ராஜாவுக்கு என்ன தெரியுது? இவன் தேவனுடைய மனுஷன் தெரியுது. அல்லேலூயா. உன் ஆஃபீஸில் உன் சூப்பர்வைசர், உடைய ஆப்ரேஷனல் மேனேஜரு ஆண்டவர் அறியாதவராக இருப்பார். நீ போகும்போது தெரியும் இவன் தேவ மனுஷன். அல்லேலூயா. இன்னைக்கு உன்னை மாத்துறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? Today God is going to do it. God is changing your name, a new name. இவ்வளோ நாள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய பர்வதத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு ரட்சணை நாள், இன்றைக்கு அனுக்கிரக காலம், இன்றைக்கே நீ மனம் திரும்புகிற ஒரு நேரம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, கர்த்தர் வறட்சியான காலத்தில் கர்த்தர் உன்னை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். தானியேல் விசேஷித்த ஒரு ஆவி அவன் மேலே இருந்துச்சு. The king Darius was able to identify, கண்டுபிடிச்சிட்டான் இவனுக்குள்ள விசேஷித்த ஒரு ஆவி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால இவனை என்ன பண்ணான்? இவனை நல்ல ராஜ்யத்து முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைச்சான். அந்த நினைச்ச உடனே என்னாச்சு? அங்க இருக்கிறவங்க படிப்போம். அப்பொழுது ராஜா நினைச்ச உடனே, ராஜா இவனை பெரிய ஆளா மாத்த போறாரா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற பிரதானிகள், அங்க இருக்கிற தேசாதிபதிகள்லாம் சேர்ந்து கூட்டம் கூடி என்ன பண்றாங்களாம்? இவனை குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்க. அடுத்தது படிங்க பிரதர். அல்லேலூயா. ஆனாலும் ஒரு முகாந்திரம் கூட குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. யோசிச்சு பாருங்களேன். சும்மா ஜென்ரலாக யோசிப்பேன் நான். நம்மளை கண்டுபிடிக்கணும்னா எத்தனை கண்டுபிடிக்கலாம் இல்லை? இதில் சரியில்லை பிரதர், அதில் சரியில்லை பிரதர், டைமுக்கு வரதில்லை பிரதர், நிறைய கண்டுபிடிக்கலாம். ஆனால் தானியேலுடைய வாழ்க்கை உண்மையாகவே இந்த காலவேளையில் நான் தியானிக்கும் பொழுது உண்மையாக ரொம்ப ஆண்டவர் ஆவியானவர் என்னை மன மகிழ்ச்சிக்குள்ளே நடத்தினார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், a man who had a spirit of God, அவனை எப்படி ஆண்டவர் என்ன கண்டுபிடிக்க முடியாதுல்ல? படிங்க. உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. இந்த வார்த்தை தயவுசெய்து கவனமாக கேளுங்க, சரிங்களா? அவன் எப்படி இருந்தானா? ஆனாலும் ஒரு முகாந்திரமும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அது மட்டும் இல்லை, அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடினாலே அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணும். குற்றம் மட்டும் இல்லைங்க, குறைய கூட இல்லை. யார் மேலே? தானியேல் மேலே. யோசிச்சு பாருங்களேன். such a wonderful man to admire this morning. To praise God is about life of Daniel. ஒரு குற்றம் இல்லை, ஒரு குறையும் இல்லை. யோசிச்சு பாருங்களேன். நீங்களாம் எல்லாம் வாலிபராக இருக்கிறீங்க, மாப்பிள்ளையாக போகும்போது சொல்லணும் உங்களை பார்த்து, ஒரு குற்றமும் கிடையாது, உண்மையுள்ள மனுஷங்க இவன், ஒரு குற்றமும் கிடையாது, ஒரு குறை கூட கிடையாது அப்படின்னு சொல்லணும். எப்படி இருக்கும்? கர்த்தர் அதை இன்று நாளிலே கர்த்தர் தருகிறார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமென். Can you say amen? Amen. God is giving that to you this morning. தானியேலுக்கு மாத்திரமல்ல தேவன், அவர் தீமோத்தேயின் தேவன். ஹல்லேலூயா. அவர் உன்னுடைய தேவன். Can you shut your name and say என்னுடைய தேவன் சொல்லுங்க. உங்க பேரை சொல்லுங்க. சத்தமா சொல்றீங்களா? இல்லை சார் வெக்கமா இருக்குது, என் பேர் சொன்னா நான் நிறைய பண்ணிக்கிறேன்னு அவர் உண்மை ஒரு மாதிரி நினைப்பாரு. இல்லை. Can you shout? Can you shout? Ready? 1 2 3 start. Amen. அவர் எஸ்தரின் தேவன், அவர் அகிலேஷ் பிரதரின் தேவன். இந்த காலவேளையிலே தானியேலின் தேவன் அப்படிப்பட்ட தேவன். உண்மையுள்ளவனாய் இருக்கிறபடினாலே ஒரு குற்றமும் குறையும் இல்லாத ஒரு அபிஷேகம், ஒரு பெலன் கர்த்தர் இந்த நாளிலே தானியேல் மூலமா கர்த்தர் தரலாம். ஏன்னா அவன் கர்த்தரை தேட. அப்புறம் படிங்க பிரதர், 5வது வசனம் படிங்க. அப்போது அந்த மனுஷன் இந்த தானியேலை அவனுடைய வெரி சிம்பிள். தானியேலை எதுலையும் கண்டுபிடிக்க முடியாதுப்பா குற்றம்.
ஆனால் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கலாம், என்னன்னா அவன் தேவ விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறு ஒன்றுக்கும் குற்றப்படுத்த முடியாது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆண்டவருடைய விஷயத்துல கண்டுபிடிக்கலாம்ப்பா, அவன் ஆண்டவர் தேடுகிற விஷயத்துல கண்டுபிடிக்கலாம். அடுத்தது படிங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். இவங்க கூட்டம் கூடி இவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்க. இந்த கூட்டம் பிரதானிகள், இந்த 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 தேசாதிபதிகள்லாம் கூடி தானியேலை விடக்கூடாதுப்பா, அவனை அடிச்சு நொறுக்கணும், அவனை மேலே வர விடக்கூடாதுன்னு பிளான் பண்ணிட்டாங்க. சரி, யோசிச்சு பாருங்களேன், நம்மளை கூட அது மாதிரி பிளான் பண்ணுவாங்களே நிறைய இடத்துல. இவன் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாகிறான், இவனை எப்படி வந்து நம்ம என்ன சொல்ல அரசியல் செய்வதுன்னு சொல்லுவாங்களே, பாலிடிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் பி எவ்ரிவேர், இருக்குங்களா? ஆனால் நீ அந்த இடத்துல தானியேலை போல உண்மையுள்ளவனாய் குற்றமற்றவனாய் இருக்கும்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேற ஒன்றுக்கும் பண்ண முடியாது, தேவ விஷயத்துல மாத்திரம் அவனை குற்றப்படுத்தலான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. படிங்க அடுத்தது 6வது வசனம். யோசிச்சு பாருங்களேன், ராஜாகிட்ட போயிட்டு நைஸா ராஜாகிட்ட, ராஜாவே நீ என்றும் வாழ்க ராஜா. ராஜா என்ன பண்ணுவார், விஷ் பண்ண உடனே சந்தோஷமாயிடுவாங்கல்ல. நீங்கள் யாரை கொண்டாலும் பாருங்களேன். ஒரு பிரதர் இருந்தார் எனக்கு தெரிஞ்சவர், அமெரிக்கன் கவுன்சிலேட்டில் ஒரு பெரிய அதிகாரி வரும்போது பிரைஸ் தி லார்ட் அப்படின்னாரு. பிரைஸ் தி லார்ட்னே அவரும் பிரைஸ் தி லார்ட் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் அவர் போயிட்டு லைப்ரரியில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டாஃபை விட்டு பிரைஸ் தி லார்ட்னு ஒரு பிரதர் சொன்னார், அவரை கூட்டின்னு வாங்க அப்படின்னாரு. கூப்பிட்டு வந்தாங்க. அப்புறமா கேட்டார், பிரதர் வாட் ஆர் யூ டூயிங்? ஐ எம் டூயிங் மினிஸ்ட்ரி, ஒரு சின்ன பாஸ்டராக இருக்கிறேன் நான், இது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். கேன் யூ கம் டு அமெரிக்கா, வரீங்களான்னு கேட்டார். எஸ் ஐ வில் கம் அப்படின்னாரு. ஸோ அவர் இன்விடேஷன் கொடுத்தாரு, டிக்கெட்லாம் அனுப்பினார். உண்மையாகவே ஒரு பிரைஸ் தி லார்டை அவர் அமெரிக்கா கூப்பிட்டு போயிடுச்சு. ஹி வென்ட் டு யூஎஸ் செவரல் டைம்ஸ். சரிங்களா, யோசிச்சு பாருங்களேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு வாலிப பிள்ளைங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பெரியவங்க வரும்போது மரியாதையே தர மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் இங்கே அருமையான பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க ராஜாவை பார்த்து சொல்கிறாங்க, ராஜாவே நீர் என்றும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துனாங்க. இது வந்து சீக்ரெட். ஐம் டெல்லிங் யூ, யங் பீப்புள் லைக் யூ, யூ நீட் டு ரெஸ்பெக்ட் யங் எல்டர்ஸ். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. உங்கள் தகப்பனை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தகப்பனும் தாயும் கனம் பண்ணலன்னா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். இந்த நீங்கள் வேணா சொல்ல வேணா. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணலன்னா என்ன கிஃப்ட்டு வேதம் சொல்லுது, என்ன உனக்கு தருவேன்னு சொல்லுது? தகப்பனும் தாயும், இஃப் யூ நாட் ஹானரிங் யுவர் ஃபாதர் அண்ட் மதர், வாட் பைபிள் இஸ் டெல்லிங் அபவுட் அஸ்? என்ன 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 வருமா? ஒன்று ஆயுசு நாள் கம்மியாயிடும். சிம்பிள், அதுதான். தீபம் அணையும்னு போட்டிருக்குது. யாராவது சீக்கிரம் பரலோகம் போகணுன்னா அப்பா அம்மாவை கண்டபடி பேசலாம், மதிக்காமல் இருக்கலாம். இது பண்ணாலே போதும், வீட்டில் இருந்தே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஹெவனுக்கு போயிடலாம். வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், ஆக்சிடெண்ட்லாம் ஆக வேண்டாம். இதான் வேதம் சொல்கிறது. இன்னைக்கு கடைசி நாட்களிலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்பு தனிந்து போகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். தயவுசெய்து நியூ லைஃப் ஃபெலோஷிப்க்கு வர சிறு பிள்ளைகளே, வாலிப தம்பிங்களே, உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம், வேதத்தை அதிகமாய் நேசித்து வாசிங்க. வேதம் சொல்லுது, உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக, முதலாம் கற்பனை. அதை கை கொள்ளும் பொழுது ஐ எம் டெல்லிங் யூ 100 years you will be there with prosperity, with abundance of life. புரியுதுங்களா? சீக்ரெட்டாக தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு அங்கிள் இருந்தார், அவங்க அம்மாவை போட்டு அடிப்பார். திடீர்னு ஒரு நாள் ஒரு சவுண்ட் வருது, அழுகிற சத்தம். என்னென்னா ஹார்ட் அட்டாக்ல திடீர்னு அந்த அங்கிள் செத்து போயிட்டார். அப்போ அந்த ஊர் ஜனெல்லாம் பார்த்து சொல்லிச்சு, இவன் ஏன் இவ்வளோ சீக்கிரம் செத்தான் தெரியுமா தம்பி? அப்போ கேட்டேன், எதுக்கு அங்கிள் சீக்கிரம் செத்தார் இவர்? அவங்க அம்மாவை போட்டு அடிப்பார் தம்பி. அவங்க அம்மாவை அடின்னு அடிப்பார், ஒய்ஃப் மாதிரி அடிப்பார். அதான் ஆண்டவர் சீக்கிரமாக அவனை எடுத்துக்கிட்டாரு. இது உண்மை. உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம் நான் சொல்கிறது, தேவ சமூகத்திலேருந்து சொல்கிறது.
உன் தகப்பனையும் தாயும் உதாசீனப்படுத்தாதீங்க. தயவு செய்து சொல்கிறேன், நம்மளோட முடிவு பயங்கரமாக இருக்கும். ஊழியக்காரனாக இந்த தேவ பலிபிடத்திலிருந்து சொல்கிறேன், வேதத்தின்படி இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். தகப்பனுடைய இந்த செலிப்ரேட் பண்ணுற இந்த நாளிலே இந்த சபையானது ஒரு தீர்மானம் எடுக்கணும். என் தகப்பனையும் தாயும் நான் கனம் பண்ணுவேன். ஒரு நிமிஷம் கண்ணை மூடுறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்கிறீங்களா, ஆண்டவரே ஒரு விஷயம் என்ன மன்னிங்க ஆண்டவரே, ஒரே ஒரு விஷயம் என்ன மன்னிங்க. ஐ வாண்ட் எவ்ரிபடி டு க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ஆஸ்க் லார்ட், லார்ட் ஃபர்கிவ் மீ லார்ட். ஏதாவது ஒரு விஷயத்தில் எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் நான் ஹர்ட் பண்ணியிருந்தா தேவ சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் வந்து நான் மன்னிப்பு கேட்குறேன். ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. இன்றைக்கு உன் தீபம் அணையாதபடிக்கு கர்த்தர் உன்னை எழும்ப பண்ணுகிறார். உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஒரு விஷயம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிற ஆண்டவரே, என் தகப்பனையும் தாயும் நான் கனம் பண்ணுவேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். கண்களை திறப்போம். கர்த்தர், இது முக்கியமான ஒரு காரியம். யூ கேன் பி எ ப்ராஜெக்ட் மேனேஜர். பெரிய ப்ராஜெக்டில் நீ மேனேஜராக இருக்கலாம். நீ கிரியேட்டிவான பர்சனாக இருக்கலாம். ஐ எம் ஹேவ் வெரி டேலண்டட் மேன். பட் உன் தகப்பனையும் தாயும் நீ கனம் பண்ணலன்னா வேஸ்ட்டு, குப்பை, ஒன்றுமே கிடையாது. உன் லைஃப் காலி. தேவாவியானவர் இந்த நாளில் உன்னை எச்சரிக்கிறார். யூ ஹாவ் டு பி அலர்ட். இன்றைக்கு அலர்ட்டாக இருக்கணும். நீ எதுவுமே செய்யலைனாலும் பரவாயில்ல, அம்மாக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் கனம் பண்ணு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தானியேலுடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்ப்போம். 7ஆம் வசனம் வாசிங்க பிரதர். ஓகே, இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டம், இந்த தேசாதிபதிகள், இந்த பிரதானிகள் என்ன பண்ணுறாங்க, அவங்க போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க, ராஜாவே 30 நாள் இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ராஜாவாகிய உங்களை தான் அவங்க தொழுது கொள்ளணும், வேற எந்த மதத்தையும் எந்த தெய்வத்தையும் என்ன பண்ணக்கூடாது, தொழுது கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சட்டம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் போட வைக்கிறாங்க. ராஜா அதுக்கு கையெழுத்திடுகிறார். சரிங்களா? 8வது வசனம் படிங்க வசனம். இப்பொழுதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் ஓகே ஓகே அப்படியே படிங்க. அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். யோசிச்சு பாருங்களேன், ராஜா கையெழுத்து போட்டார்னா ராஜாவே மாற்ற முடியாது. ஜிஓ இஸ் பாஸ்ட், கவர்மெண்ட் ஆர்டர் இஸ் பாஸ்ட். என்னன்னா 30 நாள் எல்லா ஜனங்களும் ராஜாவை தான் வணங்கணும். 10வது வசனம் வாசிங்க ஃபர்ஸ்ட். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும். ஓகே, நிறுத்துங்க பிரதர். இங்கே தான் நீங்கள் கேட்கணும், கவனிக்கணும். தானியேலுக்கு தெரியுங்க, ராஜா பத்திரத்தில் சைன் போட்டுட்டாரு. 30 நாள் ஜனங்க எல்லாரும் ராஜாவை தான் வணங்கணும், வேற எந்த தெய்வத்தையும் எந்த ஆண்டவரையும் கூப்பிடக்கூடாதுன்னு அந்த முத்திரை போடப்பட்டதென்று கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் படிங்க. தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகனையை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தம் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். இங்கே தான் இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. அவனுக்கு தெரியும், தானியேலுக்கு ராஜா 30 நாள் எதையும் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைன் பண்ணிட்டாரு. ஆனால் அறிந்திருந்த போதிலும், வேதம் சொல்லுது, அறிந்திருந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் என்ன பண்ணா, எத்தனை வேற ஜெபம் பண்ணா, எப்பவும் ரொட்டீனா செய்கிற மாதிரி என்ன பண்ணா, 3 வேளை ஜெபித்தான். தன் தேவனுக்கு முன்பாக எப்படி படுத்து ஜெபித்தான்? யோசிச்சு பாருங்க, எப்படி ஜெபம் பண்ணா, எப்படி ஜெபம் பண்ணா? சத்தமா சொல்லுங்களேன், உங்களை தான் கேட்குறேன். எப்படி ஜெபித்தான்? தானியேல் எப்படி ஜெபித்தான்?
படுத்துன்னு ஜெபித்தானா? நம்மலாம் ஒரு ஜெபம் பண்ணுவோம் பார்த்துக்கிறீங்களா? ஃபேமிலி ப்ரேயரில் முட்டி போட்டுட்டு 2 காலையும் கையும் அப்படி மூணிட்டு, ஆண்டவரே கொஞ்ச நேரம் தூக்கம் வந்துடும் நமக்கு. தானியேல் முழங்கால் படியிட்டு, தயவுசெய்து தேவனுடைய வார்த்தையை இந்த கால வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது முட்டி போட்டு தான் ஜெபிக்கணும். சும்மா நின்றுட்டு உட்காந்துட்டு உருண்டுட்டு படுத்துட்டு பொசிஷன்லாம் உண்மையாகவே நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு வீட்டில் எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு ஃபோட்டோ காமிக்கிறேன் உங்களுக்கு. அது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நான் எடுத்து செய்யலான்னு இருக்கேன். சீரியஸ்லி ஐம் டெல்லிங் யூ, ஐம் கோயிங் டு ஷோ யூ. அது ரொம்ப நாள் என்னுடைய பேர்டனாக இருக்குது. சின்ன பிள்ளைங்க எப்படி வீட்டில் ஜெபிக்கிறாங்க, படுத்துக்கிறாங்களா, உருள்றாங்களா, எப்படி ஜெபம் பண்ணுறாங்கன்னு. தானியேல் தேவனுக்கு முன்பதாக நம்ம ஜெபிக்கும் போது நல்லா தெரிஞ்சுங்க, தேவனுக்கு முன்பதாக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பயத்தோட நடுக்கத்தோடு வரணும் ஆண்டோட சமூகத்துக்கு. யோசிச்சு பாருங்களேன், சாதாரண ஒரு ஆப்ரேஷனல் மேனேஜருக்கு, ஹெச்ஆருக்கு எவ்வளோ பயப்படுறோம். ஐயோ இன்னைக்கு சீட்டை கிழிச்சிருவாரா, பர்ஃபார்மன்ஸ் சரியா இல்லையா, ஐயோ ஏதாவது என்ன சம்பளம் ஏதாவது, கம் ஐ வாண்ட் டு டாக் வித் யூ, டிஸ்கஸ் வித் யூனா, ஐயோ என்ன சொல்ல போகிறான் அந்த ஆள். யோசிச்சு பாருங்களேன், நம்ம எண்ணத்தில் எவ்வளோ காரியம் போவோம். ஆனால் ஆண்டோட சமூகத்தில் வரும்போது ஜாலியாக ஃபேமிலி ப்ரேயர்னா அப்படியே கேஷுவலாக. நான் இன்றைக்கு தானியேல் முழங்கார் படிட்டு ஜபம் பண்ணி, ஜபம் மட்டும் பண்ணல, ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. we have to give thanks. யோசிச்சு பாருங்களேன், a beautiful life God has given to us. இல்லை, அருமையான வாழ்க்கை, அருமையான காலேஜ், அருமையான அப்பா அம்மா, அருமையான வெஹிக்கிள், அருமையான சர்ச். God has given beautiful church, New Life Fellowship Church. இந்த பட்டணத்தில் கர்த்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஆண்டவர் கர்த்தர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உன்னை நம்பிதான், நீ அநேகர் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவன்னு நம்பி தான் இந்த இடத்துல வச்சிருக்கிறார். நீ எத்தனை பேருக்கு இந்த காஸ்பலை சொல்ல போறீங்க, எத்தனை பேருக்கு இந்த குட் நியூஸை சொல்ல போறீங்க? தானியேல் சட்டம் இருந்த பொழுதும் வைராக்கியமாக இருந்தான். 3 வேளை ஜெபித்தான். அவன் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். படிங்க. அப்பொழுது அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, நைஸா இவன் என்ன பண்ண போறான்னு தெரியும், பார்த்துட்டே இருக்கிறாங்க, பார்த்துட்டாங்க. பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பதாக வந்து ராஜாவின் தர்க்கீத்தை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள், ஒன்றும் இல்லை, ராஜா கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ராஜாவே, நீங்கள் சீல் பண்ணியிருக்கிறீங்க, சைன் பண்ணியிருக்கிறீங்க, ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கிறீங்க. இவன் என்ன பண்ணுறான், எல்லாரும் வணங்குறாங்க. ஆனால் அவங்க தானியேல், உன் பக்கத்தில் இருக்கிற தானியேல் என்ன பண்ணுறான், தன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி 3 வேளை விண்ணப்பம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க. இந்த காரியம் அப்போ 13ஆம் வசனம் வாசிங்க பிரதர். ஓகே, படிங்க படிங்க. ஓகே, அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவிடத்தை கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த கீர்த்தியும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதிற்கும் பெஷரிக்கும் பிரமாணமாய் இருக்கிறது அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா, படிங்க பிரதர் 16. வெரி குட், அவ்வளோதான், வெரி வெரி சிம்பிள். ராஜா நீங்கள் சொன்ன கட்டளையை மீறிட்டான், அதனால தானியேலை கொண்டு வந்து எங்கே போட்டாங்க, சிங்க கெபியில போட்டாங்க. ராஜாக்கு இஷ்டமா இருந்துச்சா? இட் வாஸ் நாட் ப்ளீசிங் டு டாரிஸ். தரியு ராஜாவுக்கு விருப்பம் இல்லை. என்னை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. அவன் போட்டாங்க. படிங்க பிரதர். போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, இதுதான் முக்கியம். இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ராஜா சொல்றாரு, தரியு ராஜா, ராஜா தானியேலை நோக்கி, படிங்க பிரதர், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். யோசிச்சு பாருங்களேன், நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்க வேண்டும். நம்ம கிறிஸ்தவனா இருந்தா போதாது, நான் விசுவாசிக்கிற தேவன் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அவர் அற்புதங்களின் தேவன், அவர் சமாதான பிரபு, அவர் அதிசயமானவர்,
அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதானத்தை என் வாழ்க்கையில தல வல்லவராக இருக்கிறார்னு சேலஞ்ச் பண்ணணும். எங்கள் அப்பா கிட்ட அடிக்கடி நான் சேலஞ்ச் பண்ணுவேன். எங்கள் அப்பா சொல்லுவார் அடிக்கடி, ஏய் உனக்கு எல்லாம் நான் தாண்டா செஞ்சேன் அப்படின்னுவார். நான் சின்ன பையன்லேருந்து சேலஞ்ச் பண்ணுவேன் எங்கள் அப்பாவுக்கு, டாடி ஆண்டவர் எனக்காக உங்களை செய்ய வச்சிருக்கிறார் டாடி அப்படின்னு சொல்லுவேன். மை காட் லவ்ஸ் மீ so much, that's why God has given everything to you so that I can enjoy. You understand? சரிங்களா? நம்ம தகப்பனின் தாய் ஆசீர்வச்சிக்கிறாருன்னா ஆண்டவர் நம்ம மேலேயும் ஆசையாக இருக்கிறார், நம்ம மேலே பிளான் வச்சிருக்கிறார், பரலோக திட்டம் இருக்குது. The heavenly plan for us. That's why God has blessed them. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராஜா கிட்ட வந்து சொல்றாங்க, அடுத்தது வாசிங்க பிரதர். ராஜா சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். தேவனை அறியாத ராஜா வந்து உன் ஆண்டவர் உன்னை தப்புவிப்பார்னு விசுவாசமா சொல்றான். யோசிச்சு பாருங்களேன். உன் ஆஃபீஸில் வந்து சொல்லணும், டோன்ட் வரி ரவி, டோன்ட் வரி பிரதர், உன் ஆண்டவர் என்ன பண்ணுவார், உன்னை தப்புவிப்பார்னு ஜனங்க, தேவனை அறியாத ஜனங்கள் வந்து சொல்லுவாங்க. படிங்க. பின்பு ராஜா ஒரு கல் படிங்க. ஒன்றும் இல்லை, ஹீ லைக்ஸ் டேனியல் வெரி மச். தானியலை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா கர்த்தருடைய ஆவி அவன் மேலே இருந்ததுனால. நல்லா தெரிஞ்சுங்க, ஒருத்தரை பிடிக்கும்னா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கணும்னு வச்சுன்னா ஏதாவது ரொம்ப அன்பானவங்கப்பா, சரிங்களா? ஒரு பர்சனை நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு குவாலிட்டி நமக்கு பிடிக்கும், கரெக்டுங்களா? எல்லா குவாலிட்டியும் பிடிக்கும், ஒரு குவாலிட்டி பிடிக்கும். அவன் ரொம்ப அன்பாக இருப்பான், அவன் கொடுப்பான், அவன் வந்து எப்பவுமே சியர்ஃபுல்லாக இருப்பான், ரொம்ப சாக்ரிஃபைஸ்டாக இருப்பான் அப்படின்னு. அதே மாதிரி இந்த தரியு ராஜாக்கு விசேஷித்த ஆவி அவன் மேலே இருந்ததுனால அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது. முழுவதும் சிங்ககபியில் இருக்கான் தானியேல். அவன் முழுவதும் என்ன பண்ணான், தானியேலுக்காக தூங்காமல் இருந்தான். அவனுக்கு நித்திரை வராமல் போயிட்டு, ஆண்டவர் வர விடலை. உனக்கு விரோதமாய் செய்கிறாங்களா, உன் குடும்பம் செய்தா நித்திரை வர விட மாட்டார். God will not leave them. படிங்க பிரதர். யோசிச்சு பாருங்களேன், சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே தூக்காம இருந்த தரியு ராஜா என்ன பண்றாரு, காலையில ஓடுறாரு. எங்க கெபி, சிங்க கெபிக்கு ஓடுறாரு. படிங்க 20வது வசனம். ஓகே நிறுத்துங்க. யோசிச்சு பாருங்களேன், நான் தானியலை விட நான் இந்த தரியு ராஜா பற்றி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ அன்பு கூட வச்சிருப்பார்ல தானியல் மேலே அவரு. இந்த ராஜா கெபின் கிட்ட விட்ட வந்தபொழுது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டானா. அவன் எப்படி கூப்பிட்டுருப்பான் துயர சத்தமா? கண்ணில் அழுதுன்னு தான் கூப்பிட்டுருப்பான் தரியு ராஜால. இங்கே பைபிளில் ரொம்ப துயர சத்தமாய். ஒரு செத்துட்டாங்கன்னா எப்படி நம்ம போயிட்டேடா அப்படி தானே சொல்லுவோம். ஏ ராசா, தானியல் கிட்ட கூப்பிட்டுருப்பான், டேனியல், மை டேனியல். இந்த சத்தம் வந்திருக்குமா, வந்திருக்காதா? வந்திருக்கோம்ல. அந்த ராஜா அப்படி கூப்பிட்றாரு. படுங்க. தானியேலோ, ஓகே, எப்படி கேட்குறான் பாருங்களேன். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. சர்டிஃபிகேட் வெளியே வந்து தராங்க, சர்டிஃபிகேட் ராஜா தர சர்டிஃபிகேட். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும். அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தையை ஒருவேளை யூடியூப்ல கேட்டுட்டு இருக்கலாம், நீங்க சபையில பார்த்து கொண்டிருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, தானியேல் பற்றி தரியு ராஜா சாட்சி சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். தானியேல் இடைவிடாமல் ஆராதித்தான். இந்த வசனத்தை இன்னைக்கு கேட்டுட்டு இந்த சபை விசுவாசிகள் வீட்டுக்கு போகும்போது உண்மையாக சொல்கிறேன், யுவர் லைஃப் ஹேஸ் டு சேஞ்ச்
டு வர்ஷிப் த லிவிங் காட். ஹல்லேலூயா. தேவனை இடைவிடாமல் நீங்க ஆராதிக்கணும்னு ஒரு தீர்மானம் இன்னைக்கு எடுக்கணும், இப்போ எடுக்கணும். ஏன்னா உன்னை எல்லா சூழ்நிலையிலும் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் நீ ஆராதிக்கும் பொழுது. அல்லேலூயா, ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. கை தட்டுவோம். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சத்தமா பாடுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அல்லேலூயா, ஆமென். இங்கே தானியேலை பார்த்து நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரோ என்று தானியேலை பார்த்து கேட்டான். அப்ப தானியேல் சொல்றான், அப்பொழுது தானியேல், ராஜாவே நீ என்றும் வாழ்க, சிங்ககபில இருந்து சொல்றான். யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆள் நம்மளை போட்டு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம அவனை வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ பிரதர் சொல்லுவோமா? ஆஃபீஸில் ஒருத்தர் போட்டு கொடுத்துட்டாரு நம்மளை, நல்லா தெரியும் உங்களுக்கு, அவரை ரொம்ப சந்தோஷமாக போய் க்ரீட் பண்ணுவோமா? ப்ராக்டிக்கலாக பேசுவோம், க்ரீட் பண்ணுவோமா? ஒரு ப்ரொஃபஸர் நம்மளை ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க, அவங்கள குட் மார்னிங் சார், சூப்பர் சார் அப்படின்னு சொல்லுமா? சரியான ஆள் அவர், மோசமான மார்க்கில் கை வச்சுட்டாரு. ஆண்டவரே நீங்கள் பார்த்துங்க, அந்த ஆள் ஏதாவது செய்யணும். நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், நம்மளை யாராவது துரோகம் பண்ணாங்கன்னா நம்ம சும்மா வார்த்தையில் ஏதாவது திட்டுவோமா? திட்ட மாட்டோம். ஆனால் தானியேல் ராஜாவை பார்த்து சொல்கிறான், அப்பொழுது தானியேல், ராஜாவே நீ என்றும் வாழ்க. அந்த கணம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நம்ம பிடிக்காதவங்களை கூட என்ன பண்ணோம்? கனம் பண்ண வேண்டும். இந்த வார்த்தை மூலம் ஆவியானவர் என்னோடு பேசினார். பிடிக்கலனா கூட, நமக்கு துரோகம் செய்திருந்தா கூட, நமக்கு விரோதமாக செய்திருந்தா கூட நம்ம என்ன பண்ணோம்? அவங்கள கனம் பண்ண வேண்டும். நல்லா இருக்கீங்களா பிரதர், ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி கேட்கணும். படிங்க 22ஆம் வசனம். தானியேல் சொல்றான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவனுக்கு முன்பாக நான் குற்றப்பட்டவனாய் காணப்பட்டேன், உமக்கு முன்பாக. 2 வார்த்தை சொல்றான் தானியேல், கொஞ்சம் கவனிங்க. குற்றமற்றவனாய் காணப்பட்டான், ராஜாவுக்கு முன்பதாக அவன் நீதி கேடு செய்வதில்லை என்றான். இங்கிலீஷில் பைபிள் யாராவது வச்சிங்கன்னா அது என்னன்னு வாசிங்களேன். கேன் யூ ரீட் தட்? 22. நோ ஹர்ட். ஓகே, நோ ஹர்ட். ராஜாவுக்கு விரோதமாக கூட யார் பண்ணதில்லை? தானியேல் பண்ணதில்லை. அப்போது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் பேரில் விசுவாசித்தபடியினாலே அவனுக்கு ஒரு சேதமும் ஏற்படவில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு சேதமும் ஏற்படவில்லை. கர்த்தர் அவனை விடுவித்தார். நீ துதிச்சினா கர்த்தர் விடுவிப்பார். நீ துதிக்கலைன்னா பிசாசு உன்னை காலி பண்ணிட்டு போயிடுவான். இன்னைக்கு தீர்மானம் எடுக்க, எது வேணும்? இஃப் யூ ஆர் குவைட், டெவில் வில் டூ ஆல் நான்சென்ஸ் இன் ஆர் லைஃப். இஃப் யூ வர்ஷிப் த லார்ட், இஃப் யூ கிவ் தேங்க்ஸ் அன்டு காட், தேவனுடைய சமூகத்திலே நன்றி பலி செலுத்தும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவருடைய சமூகத்திலே நீ ஜெபிக்கும் பொழுது, தானியேலை போல ஜெபிக்கும் பொழுது, அவன் என்ன ரொம்ப அழகா போட்டிருக்கு, தானியேல் ஜெபித்தானா துதித்தான் என்று சொல்லி போட்டிருக்குது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும். தானியேலுக்கு நல்ல ஒரு சாட்சி இருந்ததை நாம் பார்க்கிறோம். தானியேல் 70 வருடங்கள் he was been ruled over country. 70 வருஷம் அவன் ஆட்சி செய்தான். அது மட்டுமல்ல, அவனுக்கு பார்த்தீங்கன்னா நான் காம்ப்ரமைஸ் his faith in God.
நான் காம்ப்ரமைஸ், இந்த வார்த்தை சொல்றேன். நான் காம்ப்ரமைஸ் இன் காலேஜ், நான் காம்ப்ரமைஸ் இன் யோர் ஆஃபீஸ், நான் காம்ப்ரமைஸ் இன் யோர் சர்ச், நான் காம்ப்ரமைஸ் இன் யோர் ஃப்ரெண்ட்ஸ் குரூப், எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும் தானியேலை போல நீங்க நான் காம்ப்ரமைசிங் பீப்புளா கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது மட்டுமல்ல, பர்சிஸ்டன்ட் இன் பிரேயர் அண்ட் தேங்க்ஸ்கிவிங். பர்சிஸ்டன்ட், இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறவனாய் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். கைக்கு தூக்கி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாள்ல இருந்து நான் இடைவிடாமல் உம்மை ஆராதிக்கிறவனாய் ஜெபிக்கிறவனாய் நான் இருப்பேன். ஆண்டவரே, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென். மூன்றாவது, disinterested in power for personal glory. Disinterested in power for personal glory. தன் தற்புகழ்ச்சிக்கு அவன் ஒரு நாளும் இடம் கொடுக்கவே இல்லைங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஆவியானவர் அருமையான வார்த்தையின் மூலம் நம்மளோடு கூட பேசியிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாம் ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஒப்பு கொடுக்கலாம். கீபோர்டு யாராவது வாசிக்கணும், கொஞ்சம் வாசிங்களேன். வந்து கீஸ் மட்டும் பிடி, சும்மா கீஸ். கண்களை மூடி ஹல்லேலூயா, கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, தாவீது எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டா, அவன் எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்தான். ஆண்டவரே ஹல்லேலூயா, எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்தான். ஆண்டவரே மே துதிக்கிறேன். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்படிமா ஹல்லேலூயா. எங்களை வாழ வைக்க வெங்கல சர்பமானி, பாடுங்க. எங்களை வாழ வைக்க வெங்கல சர்பமானி, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. எல்லாம் ஒப்பு கொடுக்கலாம். ஆமென். ஒப்பு கொடு தீரையா, உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடு தீரையா, உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, அடிமைத்தனத்தில் புறஜாதியாய் அந்நியனாய் பாதிக்கப்பட்டவனாய் விடாய்த்து போனவனாய், ஆண்டவரே, அனாதையாய் பாதுகாப்பட்டவனாய் இருந்த தாவீதுக்கு கர்த்தர் அவன் துதித்த பொழுது அனுகூலமான துணையாய் அவனை கர்த்தர் ராஜாவாய் மாற்றின தேவன். தானியேலை கர்த்தர் உயர்த்தின தேவன். மற்றவர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்லும்படியாய் தரியு ராஜா அவன் ஏபிள் டு ஐடென்டிஃபை, விசேஷித்த ஆவி இருந்ததை அவன் கண்டு கொண்டான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்குள்ள, ஆண்டவரே ஆவியானவரே நீங்க வாங்க அப்பா, எனக்குள்ள உம்முடைய ஆவி மாத்திரம் இருக்கட்டும். ஆண்டவரே, வேற ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உம் அன்பு மாத்திரம் இருக்கணும் என் இருதயத்தில், வேற ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உம்மை எப்போதும் துதிக்கிறவனாய் ஸ்தோத்தரிக்கிறவனாய் இருக்கணும். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. அப்படி இருக்கிற இடங்களில் நம்ம முடிச்ச எல்லாரும் நம்ம எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக வந்திருக்கு. எத்தனை பேரால் சொல்ல முடியும்? இருக்கிற இடங்களில் உங்களை கரங்களை உயர்த்தி கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார், கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கிறார்னு சொல்கிறவங்க உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, அப்பா, என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே,
கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு சொன்ன ஒரே வார்த்தை, இடைவிடாமல் ஆராதிக்க நம்முடைய வாழ்க்கையை நம்ம பழக்க வைக்கணும். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனத்தை அப்படியே அப்பிரயோஜனப்படுத்தி எங்களோட வாழ்க்கையில, ஆண்டவரே, தாவீதுடைய வாழ்க்கையில, ஆண்டவரே, ஒதுக்கப்பட்ட நிலைமையில கர்த்தாவே உம்மை துதித்த தாவீதுடைய வாழ்க்கை மாறினதே. ஆண்டவரே, தானியேலுடைய வாழ்க்கை எப்பொழுதும் உம்மை துதிக்கிறது, உம்மை ஆண்டவரே உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதாக இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கை அப்படியாக இருக்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, ஐ அம் ரீடெடிகேட்டிங் மை செல்ஃப் இன்டு யுவர் பிரசன்ஸ். ஆண்டவரே, திரும்பவுமாக என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவரே உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி இருதயத்தின் ஆழ்த்த இந்த ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஒரு நிமிஷம் ஆண்டவர் நோக்கி பார்த்து, என்ன கவலை, என்ன வேதனை, என்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்ததோ எல்லாவற்றையும் மறந்து, அப்பா உம்முடைய வார்த்தை தெளிவாக எங்களோடு கூட பேசி இருக்கிறது. ஆண்டவரே, நீர் மாத்திரமே எங்களை உயர்த்துகிற தேவன். தாவீது சொல்வது போல, ஆண்டவரே, மனுஷர்கள் எனக்கு விரோதமாக எழும்பின போது நீங்க என்னுடைய பட்சத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் மனிதர்கள் உயிரோடே விழுங்கியிருப்பார்கள் ஆண்டவரே. ஆனாலும் நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் சுத்த கிருபை ஆண்டவரே. ஆண்டவர் நோக்கி பார்த்து, அப்பா, இன்று என்னோட வாழ்க்கையில என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். இன்னும் என்னோட வாழ்க்கையில நான் வேலை செய்கிற இடத்துல, ஆண்டவர், என் வீடிலும் என் சபையிலும் நான் போகிற ஒவ்வொரு இடத்திலும் பிரயாணத்திலும் ஆண்டவர் உம்மை துதிக்கிற துதி என்னோட வாயில இருக்கட்டும் ஆண்டவர். எந்த இடத்திலும் ஆண்டவர் உம்மை துதிக்கும் துதியால நிரப்புகிறார். துதிக்கும் நமக்கு ஒருபோதும் தோல்வி இருப்பதே இல்லை. துதிக்கும் நமக்கோ என்றும் என்றும் கர்த்தர் நீதியின் விருட்சத்தின் பாதைகளை வைத்திருக்கிறார் ஆண்டவரே. அந்த பாதைகளை செல்ல கர்த்தர் நீர் எங்களை உம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசி எங்களை நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படி ஒவ்வொரு ஜனங்களும், நம்மை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களும் சொல்லத்தக்கதாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு சிறியோர்களும், ஒவ்வொரு வாலிபர்களும், ஒவ்வொரு முதியோரும் எங்கள் சபையில் உம்மை இடைவிடாமல் ஆராதிக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவர், உமக்காக வைராக்கியமாக திறப்பில் நிற்கிறவர்களாக நீர் அவர்களை பயன்படுத்த போகிறதற்காக நன்றி தகப்பனே. எங்களை நாங்கள் தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீங்க பெருகி எங்களை அளவில்லாமல் உம்முடைய மகிமையினால், சந்தோஷத்தினால், மகிழ்ச்சினால் நிரப்புவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வசனத்தை ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் கேட்டிருக்க ஒவ்வொரு வசனமும் எங்கள் வாழ்க்கையில விதைக்கப்படட்டும். அதை ஆண்டவர் பிசாசானவன் பிடுங்கி போடாதபடி கர்த்தர் நீரை வேலிழச்சு நீர் அதுக்கு தண்ணீர் பாய்ச்சது வளர்ந்து 60, 100 கனி கொடுக்க வேண்டும் என்று எங்கள் வாழ்க்கையில எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரும் உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த காலை வெல்லும், இந்த தமிழ் ஆராதனை இந்த நேரத்திலும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து உம்மை இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்களாக, உம்மை துதிக்கிறவர்களாக, உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்து நாங்கள் உமக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக நீர் எங்களை பயன்படுத்த போகிறீர் என்பதை நம்பிக்கையோடு அப்பா, விசேஷித்த ஆவி உடையவர்களாக நீர் எங்களை மாற்றுகிறதற்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. எங்களை பார்க்கிற ஒவ்வொருவர்களும் விசேஷித்த ஆவியை உடையவர்கள் இவர் கர்த்தர் பயன்படுத்துகிறவர்கள் என்று சொல்லத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த வசனங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் விதைக்கப்பட்டு ஆண்டவரே அதை பயன்பட போகிற தயவுக்காக நன்றி தகப்பனே. நீர் அப்படியாக நீ மாற்றுகிறதற்காக நன்றி. இந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு வந்த தாசனும் நீர் மறைத்து நீ வெளிப்படுத்துவதற்காக நன்றி. இன்னும் அதிகமாக பல இடங்களில் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை எடுத்து செல்ல நீர் உம்முடைய தாசனை பயன்படுத்துவீராக. குடும்பத்தையும் நீர் அப்படியாக வேலடிச்சு நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. எங்கள் போதகருக்காக ஜெபிக்கிறோம். பிரயாணத்தின் மத்தியிலும் கர்த்தர் நீர் கூட நடத்துவீராக. ஒவ்வொருவரோடு கூட உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய தயவு சூழ்ந்து தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறவர்களாக, உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றுங்க, எங்களை பயன்படுத்துங்க. உமக்கென்று எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக, உம்முடைய ராஜ்யத்தை, உம்முடைய வார்த்தை எடுத்து செல்கிறவர்களாக நீர் எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று மறுபடியும் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. நம்ம சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் இன்றும் என்றும் நாம் அனைவரோடும் கூட அவர் வருகை மாத்திரம் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.